ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் ஷாலினி. என் வீட்டு வேலைக்காரனுக்கு வயது 19 இருக்கும். அவன் எப்பொழுதும் என் பின்னால் தான் சுற்றி வருவான். நான் அவனை சிறியவன் என்று தான் நினைத்திருந்தேன். ஆனால் ஒரு நாள் அவன் என்னிடம் சொன்னான், முதலாளியம்மா, என்னை சிறியவன் என்று நினைக்கும் தவறை நீங்கள் செய்யாதீர்கள் என்றான். அன்று இரவு நான் அவனை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் அன்று இரவு குமார் 19 வயது பையனைப் போல் இல்லாமல் 30 வயது மனிதனைப் போலே நடந்து கொண்டான். குமார் என் வீட்டில் தங்க ஆரம்பித்திலிருந்து என் உடலில் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. குமார் சிறியவன், அவனுக்கு இது எதுவும் தெரியாது என்று நினைத்தேன். ஆனால் மெதுவாக அவனுடைய உண்மையான நிறங்கள் எனக்கு தெரிய ஆரம்பித்தனர். ஒரு 19 வயது பையன் என் வயதான 30 வயது பெண்ணுக்கு எப்படி எவ்வளவு மகிழ்ச்சியை தர முடியும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. குமாருக்கு 19 வயது தான் இருந்தது. நான் அவனை என் வீட்டின் வேலைக்காக கிராமத்திலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன். என் வீட்டில் நானும் என் 1 வயது மகன் மட்டுமே இருக்கிறோம். நான் வீட்டு வேலைக்கு சென்றால் குமார் என் குழந்தையை பார்த்து கொள்வான். ஏனென்றால் அவன் என் பிள்ளையை ரொம்ப கவனிப்பாய் பார்த்து அக்கறையோடு இருக்கிறான். அதனால் என் வீட்டிலேயே அவனை தங்க வைத்திருந்தேன். நான் திருமணம் செய்யாமலே தாயாகினேன். என் காதலன் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி என்னுடன் காதல் நாடகம் ஆடிவிட்டு என்னை கர்ப்பமாக இருந்தபோது நான் அவனது வீட்டிற்கு சென்றேன். அங்கே அவனுக்கு திருமணம் நடந்து கொண்டிருந்தது. அவன் என்னிடம் காதல் நாடகம் ஆடிவிட்டு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டான். நான் கருக்கலைப்பு செய்ய நினைக்கும் போது நேரம் கடந்து விட்டது. 5 மாதங்கள் ஆகிவிட்டனர். என் பெற்றோர்கள் என்னையும் என் குழந்தையும் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். அப்போது நான் தனியாகத்தான் வாழ ஆரம்பித்தேன். சில மாதங்களுக்கு முன்பு தான் என் தாத்தாவின் 100வது பிறந்த நாளுக்கு என் கிராமத்திற்கு சென்றிருந்தோம். என் தாத்தா எனக்கு பிறந்தநாள் அழைப்பு அனுப்பியிருந்தார். அதனால் நான் கிராமத்திற்கு சென்றேன். என் தாத்தா மட்டுமே என் மகனை அன்புடன் மடியில் வைத்து கொண்டார். தருண் அவருடன் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது அலுவலகத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் சிறிது நேரம் தொலைபேசியில் பேச வெளியே சென்றேன். நான் திரும்பி வந்தபோது என் தருண் தாத்தாவிடம் இல்லாமல் வீட்டு வேலைக்காரனிடம் இருந்தான். தருண் அந்த வேலைக்காரனிடம் நன்றாக விளையாடுவதை நான் பார்த்தேன். நான் என் குழந்தை அந்த வேலைக்காரனிடம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தேன். அப்போது அந்த வேலைக்காரன் என்னை நிறுத்தினான். அவன், முதலாளியம்மா, எனக்கு கொஞ்சம் உதவி தேவை. எனக்கு பணம் பெரிதாக தேவையில்லை, ஆனால் வேலை தேவை என்றான். அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். நான் குமார். என் வீட்டில் மாடு மற்றும் எருமைகளின் கொட்டாய்களை சுத்தம் செய்த பிறகு நான் அந்த வேலைகள் அனைத்தையுமே செய்து வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அதனால் இப்பொழுது பெரிய முதலாளி மாடு எருமைகளை விற்கப் போகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதனால்தான் உங்களிடம் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கள். எனக்கு வேலை மிகவும் தேவை. என் பெற்றோர்கள் கூலி வேலை செய்கிறார்கள். எனக்கு வேலை மிகவும் தேவை என்பதால் அப்போது நான் என் குழந்தைகளை பராமரிக்கும் வேலை இருக்கிறது. ஆனால் இதற்காக நீ நகரத்திற்கு வர வேண்டும். இந்த வேலைக்கு நான் உனக்கு மாதம் 10,000 ரூபாய் தான் கொடுப்பேன் என்றான். அவனுக்கு பணம் அதிகம் தேவையில்லை. ஆனால் குமார் என்னுடன் நகரத்திற்கு வர தயாரானான். தருண் அவனுடன் நன்றாக இருந்தான். அதை பார்த்து மட்டும் நான் குமாரை என் வீட்டிற்கு அழைத்து வர முடிவு செய்தேன். குமார் அன்று முதல் என் வீட்டிலேயே தங்கியிருந்தான். ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து அவன் தன் கிராமத்திற்கு போவதாக சொன்னான். குமார் நாள் முழுவதும் என் குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டான். வீட்டு வேலைகளில் எனக்கும் உதவியாயிருந்தான். குமார் வீட்டிற்கு வந்து 1 மாதம் ஆகியிருந்தது. இந்த 1 மாதத்தில் அவன் என் இதயத்தை வென்று விட்டான். என் கவனிப்பால் என் மகனின் ஆரோக்கியமும் மேம்பட்டது. தருண் என்னை தொந்தரவு செய்தான்.
இப்பொழுது அவன் குமாரின் கையால் நன்றாக சாப்பிடுகின்றான். நான் குமார் ஒரு தனி அறையை கொடுத்திருந்தேன். ஆனால் ஒரு நாள் இரவில் தருண் மிகவும் அழுதான். எந்த வகையிலும் அவன் அமைதியாகவில்லை. குழந்தையின் அழுகுரலை கேட்ட குமார் என் அறையை வந்து தருணை என்னிடம் எடுத்து கொண்டான். குமாரின் சென்றவுடன் தருண் அமைதியானான். இரவு வெகு நேரமாகி இருந்தது. தருண் குமாரிடன் விடவில்லை. ஆனால் நான் அன்று குமாரை என் அறையிலிருந்து தூங்கச் சொன்னேன். காலையில் நான் எழுந்தபோது தருண் குமாரை பிடித்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். அந்த இரவுக்கு பிறகு குமார் தருணை என் அறையில் தூங்க ஆரம்பித்தான். குமார் வந்ததிலிருந்து எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருந்தது. குமாரின் வேலையில் நான் மகிழ்ச்சி அடைந்து விடுமுறை நாளில் அவனை ஒரு மாலுக்கு அழைத்து சென்றேன். அவனுக்காக ஆடைகளை வாங்கி கொடுத்தேன். சலூனுக்கு போய் அவனுக்கு புதிய ஹேர் ஸ்டைலும் செய்து கொண்டேன். அதெல்லாம் செய்து பார்த்த பிறகு அவன் மிகவும் அழகாகவே இருந்தான். அன்று நான் அவனுடைய தோற்றத்தை மாற்றினேன். அவனை புதிய தோற்றத்தில் பார்த்தபோது என்னால் கூட நம்ப முடியவில்லை. நேற்று வரை ஒரு சாதாரண வேலைக்காரனாக இருந்தவன் இவ்வளவு அழகாகவும் ஸ்டைலாகவும் மாறிவிட்டானே என்று அவனை நான் பார்த்து கொண்டு இருந்தேன். நான் அவனை அறையில் படுக்கையில் படுக்க வைத்தேன். தண்ணீர் கொடுக்க வெளியே சென்றேன். அப்போது குமார் எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான். தண்ணீர் குடித்துவிட்டு நான் கிளாஸை வைத்தேன். குமார் அப்போது என்னை மறைமுகமாக பார்த்து கொண்டிருந்தான். நான் கிளாஸை வைத்தவுடன் அவன் என் கையை பிடித்தான். பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆண் என் கையை பிடித்தான். நான் என் கையை விடுவித்து கொண்டு அவனிடம் இருந்து நான் விலகினேன். அப்போது குமார் சொன்னான், முதலாளி அம்மா, உங்களால் இன்றுதான் என்னை நேசிக்க கற்றுக்கொண்டேன். வாழ்க்கை மிகவும் அழகானது. அதை வாழ தெரிந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றியதன் மூலம் எனக்கு பெரும் உதவி செய்தீர்கள். நான் உண்மையில் மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றான். குமாரின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் வாழ ஆரம்பித்தான். அவனுக்கு 19 வயதுதான். ஆனால் அவன் தன்னுடைய உடம்பை நன்றாக பராமரித்து வைத்திருந்தான். அவன் வீட்டிலும் தினமும் உடற்பயிற்சி செய்தான். நான் அவனிடம் அவனுடைய படிப்பை பற்றி கேட்டேன். ஆனால் இப்போது அவனுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை என்று சொன்னான். நான் தினமும் காலை அலுவலகத்திற்கு போவதற்கு முன் என் குழந்தையின் கன்னத்தை தட்டி கொடுத்துவிட்டு அலுவலகத்திலிருந்து போவேன். அப்போது என் குழந்தை தருணை குமார் மடியில் கொஞ்சி கொண்டு இருந்தான். அப்போது அவன் கன்னத்தில் கை வைக்கும்போது தருண் கன்னத்தில் கை வைக்கும்போது குமாரின் கன்னத்தில் கை பட்டுவிட்டது. உடனே என்னை விசித்திரமாக பார்த்தான். அது எனக்கு மிகவும் சங்கட்டமாக இருந்தது. நான் அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டேன். மாலையில் நான் வீடு திரும்பிய போது கூட என்னால் குமாரின் கண்களை பார்க்க முடியவில்லை. குமார் தருணை சாப்பாடு ஊட்டி தூங்க வைத்தான். பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகுதான் என் அறைக்கு சென்றேன். அங்கே நான் மருந்துகளை எடுத்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கிறது. அதற்கான மருந்தை எடுத்து கொண்டிருந்தேன். மருந்து எடுத்த பிறகு என் தலைவலி மிகவும் வலித்தது. நான் என் அறையில் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து குமார் அறைக்குள் வந்தான். நான் இந்த நிலையில் இருப்பதை பார்த்து என்ன ஆனது முதலாளியம்மா என்று கேட்டான். என் தலை வலிப்பதாக தெரிந்ததும் அவன் என் தலையை மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். குமார் மசாஜ் செய்ய ஆறுதலாய் அளித்தது. மெதுவாக எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்தது. அன்று இரவு எனக்கு நன்றாக தூக்கம் வந்தது. அடுத்த நாள் எங்கள் அலுவலகத்தில் பாரம்பரிய தின விழா இருந்தது. அதற்காக நான் மாறுவிடத்தில் அழகா ஒரு ஃப்ராக் மாரி போட்டுக்கொண்டு நான் ரெடியாகி இருந்தேன். அப்போது குமார் அறைக்கு அழைத்து முடிச்சை கட்டச் சொன்னேன். நான் அவரை சிறியவன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அவனிடம் இந்த வேலை செய்ய சொன்னேன். எனக்கு வேறு வழியும் இல்லை. தயாராகி நான் புறப்பட ஆரம்பித்த போது குமார் என்னை தடுத்து உள்ளிருந்து அவன் தன்னை காதுக்கு பின்னால் காஜல் போட்டுவிட்டு, எஜமானியம்மா, இப்பதான் உங்கள் மேல் யாருடைய கண்ணும் பாதிக்காது. ஏனால் நீங்கள் கண்ணுப்படும் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள். இப்ப நீங்கள் செல்லுங்கள் என்று அவன் தனது உதட்டுக்கு கீழ் ஒரு திஷ்டி போட்டு ஒன்றை வைத்து விட்டான்.
பிறகு நான் குமாரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கவும் ஆரம்பித்தேன். நான் அவளுடைய காதலும் என்னுடன் வந்திருந்தார்கள். குமார் இன்று மிகவும் சுவையான உணவை சமைத்திருந்தான். என் தோழி ரம்யா 4-5 நாட்கள் என் வீட்டில் தங்கப் போகிறாள். அடுத்த 3 நாட்களுக்கு அவனுடைய காதலும் என் வீட்டில் இருந்தான். அடுத்த நாள் இரவு குமார் உணவு சமைத்து ரம்யாவை அவனுடைய காதலையும் சாப்பிட அழைத்தான். ஆனால் அவர் இருவரும் அறையில் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ரம்யா அதிகமாக எடுத்துக்கொண்டாள். ஆனால் சாப்பிடுவதற்கு முன்பே தூங்கிவிட்டாள். அவளுடைய காதலன் ரோஹித் அவனும் சேர்ந்து இருவரும் ஒன்றாகத்தான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டார்கள். அவன் என்னிடம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் என்றான். ரோஹித் இப்படி பேசியதும் குமார் அவனை கோபமாக பார்த்தான். சாப்பிட்டு முடித்தவுடன் ரோஹித் அவனது அறைக்கு சென்றான். அவன் போனதும் குமார் என்னிடம், முதலாளியம்மா, உங்களுடைய இந்த நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த மனிதன் பேச்சை துளியும் பிடிக்கவில்லை என்றான். அப்போது நான் குமாரிடம், நான் உன்னை வீட்டு உறவினரை போல நினைக்கிறேன். அதற்காக நீ என் விருந்தினர்களை பற்றி எதையும் பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த விருந்தினருக்கு சேவை செய்வதுதான் உன் வேலை. அதனால்தான் நீ அதை மட்டும் செய். மற்றபடி வேறு எதையும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்று சொன்னார். குமாரை அதட்டிவிட்டு தன் அறைக்கு சென்றான். நான் அவனை அதட்டி இருந்தாலும் அவன் எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான். அப்போது நான் என் மருந்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் குடித்து விட்டு தூங்கினேன். என்று குமார் என் அறைக்கு தூங்க வரவில்லை என்று நினைத்தேன். ஆனால் காலையில் கண்விழித்த போது அவன் என் அறையில் கண்டேன். சிறிது நேரத்தில் என் எதிரில் ரம்யா வந்தாள். அவள் மிகவும் கோபமாக இருந்தாள். குமார் என் முன் கொண்டு வந்து நிறுத்தி, ரம்யாவின் துப்பட்டா கட்டி இருந்தது. ரம்யா, இந்த கிராமத்து வேலைக்காரன் என் காதலின் கையை உடைத்து விட்டான். குமார் தலையை மட்டும் ஆட்டி, முதலாளியம்மா, நான் எதுவும் செய்யவில்லை.